கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என் நாவில் செந்தமிழே. கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என் நாவில் செந்தமிழே. அலங்கார தேவதை வனிதாமணி இசை கலையாவும் தந்தருள்வாய் கலைமாமணி. கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என் நாவில் செந்தமிழே. மரகத வளைக்கரங்கள் மாணிக்க வீணை தாங்கும், மரகத வளைக்கரங்கள் மாணிக்க வீணை தாங்கும், அருள் ஞான கரமொன்றில் ஜபமாலை விளங்கும், அருள் ஞான கரமொன்றில் ஜபமாலை விளங்கும். ஸ்ருதியோடு லயபாவ ஸ்வரராக ஞானம், ஸ்ருதியோடு லயபாவ ஸ்வரராக ஞானம். சரஸ்வதி மாதா உன் வீணையில் எழும் நாதம். கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என் நாவில் செந்தமிழே. வீணையில் எழும் நாதம் தேவி உன் சுப்பிரபாதம், வீணையில் எழும் நாதம் தேவி உன் சுப்பிரபாதம். வேணுவில் வரும் நாதம் வாணி உன் சக்கரபாதம், வேணுவில் வரும் நாதம் வாணி உன் சக்கரபாதம். வானகம் வையகம் உன் புகழ் பாடும், வானகம் வையகம் உன் புகழ் பாடும். வேண்டினை உன்னை பாட தருவாய் சங்கீதம். கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என் நாவில் செந்தமிழே. அலங்கார தேவதை வனிதாமணி இசை கலையாவும் தந்தருள்வாய் கலைமாமணி. கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என் நாவில் செந்தமிழே. எவ்வளவு பிரமாதமா பாடுறாரு. நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ கலாஜி. நேத்திக்கு ஒரு தமிழ் பாட்டு பாடினேன். உடனே எனக்கு ஒரே ஞாபகம் தான் ஜெயராமன்ஜிக்கு. உடனே அவர் அவர்கிட்ட வாட்டி காமிச்சேன் சார். ரொம்ப நல்ல பழைய பாட்டு அது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு அதுதான் பாடி அனுப்பிச்சிட்டேன். அவர் தான் ஞாபகம் வரும். டிஎம்எஸ்னாலே எனக்கு அவர் ஞாபகம் தான் இப்ப. எவ்வளவு அழகா பாடுறா. அமிர்தமா இருந்து கேட்கறதுக்கு. தேங்க்யூ சார். வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஜி. ஓம் நமோ பகவதே वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे நமஹ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லோருடையும் உடல்நலம் ஆரோக்கியத்துக்காகவும் வேண்டிக்கிறோம். ஏன்னா இந்த உடலும் இந்த ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப தேவை. இந்த ஆன்மீக பாதையில் இப்பதான் கிளம்பியிருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு பண்றதுக்கு. கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், தியான யோகம் எல்லாம் பண்ணிட்டு பகவானை நம்ம எப்படியாவது சேரணும், மோட்சம் அடையணும். இந்த மரணம் ஜனனம்ங்கிற சக்கரவியூகத்திலேருந்து
வெளியில வரணும். இந்த சம்சார சாகரத்திலேருந்து இந்த அமிர்த சேத்து மாதிரி இந்த சேத்துல ஏறிண்டு வெளியில போனோம். அதுக்குதான் இந்த ஞான யோகம் இந்த உபனிஷத்துகள் மூலமாகவும் பக்தி யோகம் இந்த நாராயணியம் மூலமாகவும் அண்ட் இந்த மாதிரி சத்சங்கத்தில் கலந்து கொண்டு கர்மயோகம் பண்ணிண்டு இந்த ஆன்மீக வழியில் நம்ம போறோம். அதுக்காகவாது இந்த உடல் நலம் நல்லா இருக்கணும், அதுக்காக வேண்டிக்கிறோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓம் भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः, भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः, स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः, स्वस्ति नः पूषा विश्ववेदाः, स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः, स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः. जय श्री कृष्णा. भानुजी நீங்களும் சொல்லுங்க. जय श्री कृष्णा सर. ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः, भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः, स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्वराः, स्वस्ति न पूषा विश्ववेदाः, स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः, स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति. जय श्री कृष्ण. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னேன். So, இதெல்லாம் கேட்கிறோமோ இதெல்லாம் மங்களகரமா இருக்கணும், இதெல்லாம் பார்க்கிறோமோ இதெல்லாம் மங்களகரமா இருக்கணும். இந்த உடலும் இந்த தேகமும் உறுதியோட இருக்கணும். இந்த தேவர்கள் நமக்கு எவ்வளவு ஆயு கொடுத்திருக்காளோ அந்த ஆயு முழுக்க இந்திரன் நமக்கு அருளட்டும், பூஷன் நமக்கு அருளட்டும், தார்க்ஷன் நமக்கு அருளட்டும், பிரகஸ்பதி நமக்கு அருளட்டும். சாந்தி சாந்தி சாந்தி. நம்ம இந்த முண்டகோபனிஷத் படிச்சுட்டு இருக்கோம். 2வது முண்டகம் 2வது கண்டம் முடிச்சிருக்கோம். அதாவது 2வது அத்தியாயம் 2வது முண்டகம் முடிச்சிருக்கோம். இந்த முண்டக உபனிஷத்துல 3 அத்தியாயங்கள் 3 முண்டகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு முண்டகமும் 2 கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அத டோட்டலா 6 கண்டங்கள், அதில் 4 கண்டங்கள் முடிச்சிருக்கோம். அந்த 2வது கண்டம் 2வது அத்தியாயத்தோடது 2வது முண்டகம். அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்லோகங்கள். ரொம்ப எப்படி நம்ம பிரம்மனை அடையணும் அப்படிங்கிறது இந்த 2வது கண்டத்துல, எப்படி கர்மயோகம், பக்தி யோகம், தியான யோகம் பண்ணிட்டு இந்த ஞான யோகத்தோட அந்த உபனிஷத்துங்கிற ஒரு வில்லில் அம்பு மாதிரி ஏத்திண்டு பின்னாடி வந்து எல்லாத்தையும் உலகத்தை எல்லாம் மறந்துட்டு ஒரே குறிக்கோளான இந்த பிரம்மனிடம், பிரம்மன் தான் நமக்கு ஒரே குறிக்கோள், அதை அடையணும்
அந்த வில் போகிற போது, இந்த அம்பு போகிற போது ஸ்ட்ரைட்டா அந்த பிரம்மனை தொலைச்சிண்டு அதுக்குள்ள ஒரு அதோடு ஒன்றாகிவிடணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு கடைசி ஸ்லோகம் ரொம்ப பவர்ஃபுல் ஸ்லோகம். பிரக்மைவேதமருத்தம் புரஸ்தாத் பிரக்ம பஷ்சாத் பிரக்ம தட்சிணோத்தரேண அதச்சோர்த்வம் ச பிரசுதம் பிரக்மைவதம் விஸ்வமிதம் வரிஷ்டம். நமக்கு முன்னாடி இருக்கிறதும் பிரம்மன், பின்னாடி இருக்கிறதும் பிரம்மன், மேல இருக்கிறதும் பிரம்மன், கீழே இருக்கிறதும் பிரம்மன், லெப்ட்லயும் பிரம்மன், ரைட்லயும் பிரம்மன், எல்லா ஸ்பேஸும் பிரம்மன். நமக்கு பக்கத்துல எவ்வளவுதான் ஸ்பேஸ் எதெல்லாம் இருக்கோ எல்லாமே பிரம்மன் தான். நம்ம இந்த பிரம்மன்கிற சமுதிரத்தில் மூழ்கி இருக்கும். இதை அறிந்தால் நமக்கு இதான் அமிர்த சேது, இந்த சம்சாரங்கிற சாகரத்திலேருந்து நம்மளை அழிச்சுன்னு போறதுக்கு. ஏன்னா நம்ம மட்டும் நம்ம ஒரு குறுகிய மனப்பான்மையோட இருக்கோம். இந்த டைம் ஸ்பேஸ் தான் நமக்கு தெரியும். இது பாஸ்ட், இது ஃபியூச்சர், இது குறுகிய ஒரு பிரசன்ட். இந்த இடத்தில் ஜென்மம் மாறும், இந்த இடத்தில் மரணம் மாறுது. அந்த சமயத்திலேருந்து இந்த சமயத்திற்கும் நம்ம இப்படி இந்த டைம் ஸ்பேஸ்க்குள்ள நம்ம மூடின்னு இருக்கோம். இதுதான் பாஸ்ட், இதுதான் ஃபியூச்சர், இதுதான் பிரசன்ட். பட் பிரம்மன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டைம் ஸ்பேஸ் கன்செப்டே இல்லை. ஏன்னா எல்லாமே இந்த பிரம்மனில் தான் வியாபித்திருக்கு. எல்லாமே இந்த பிரம்மன்லாம் தெரியுது. அந்த ஸ்டில் வாட்டர்ல எப்படி பிரதிபலிப்பு இருக்கோ எல்லாத்தோடையும், மரங்களோடையும் சந்திரனோடையும் சூரியனோடையும் எல்லாத்தோட பிரதிபலிப்பும் அந்த தண்ணியில் இருக்கிற போது, அது போல எப்படி ஸ்கிரீன்ல முழுசா அந்த எல்லா கேரக்டர் வந்துன்னு போயிட்டு இருக்காளோ அது போல, எப்படி சொப்னத்தில் எவ்வளவு கேரக்டர் எல்லாம் வந்துன்னு போயிட்டு இருக்காளோ அது போல, எல்லாமே வந்து சொப்னத்துக்கு டைம் ஸ்பேஸ்க்கா இல்லை. சொப்னத்தில் அந்த ஒரு 3 மணி நேரத்தில் 3 வருடங்கள் கூட போகலாம், 30 வருடங்கள் கூட போகலாம், 300 வருடங்கள் கூட போகலாம். அந்த சொப்னங்கிற ஒரு ஸ்டேட்ல டைம் ஸ்பேஸ் கிடையாது. ஏன்னா அது மனசுங்கிற ஒரு 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 ஸ்கிரீன்ல தன்னோட மனசுங்கிற ஒரு ஸ்கிரீன், தன்னோட மனசுதான். அதுலயே தானும் இருக்கிறோம், வேற கேரக்டர்ஸும் இருக்கா, வந்துட்டு போயிட்டு இருக்கா. அவளுக்கு டைம் கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது, எங்கேருந்தோ எங்க இருப்பா, எல்லாமே பார்க்கலாம். அப்புறம் கண்ணை விழிச்சு பார்த்தா எல்லாமே போயிடும். சோ அதே மாதிரிதான் பிரம்மன் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு. ஆனா நமக்கு என்ன தோணும், நான் பிரம்மன் எங்கேயும் பார்க்கவில்லையே. பிரம்மன் தான் முன்னாடி, பிரம்மன் தான் பின்னாடி, பிரம்மன் தான் மேல, பிரம்மன் தான் கீழே, லெப்ட்ல ரைட்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா எனக்கு எங்க பிரம்மன் தெரியுது, எனக்கு வந்து என்னோட வாழ்க்கை தெரியுது, எனக்கு கைத்தாப்புல இருக்கிற இந்த உலகம் தெரியுது, இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் நமக்கு தெரியுறா. அதுதான் இங்க நமக்கு சொல்றோம், அந்த பொருட்கள் எல்லாமே அஜ்ஞானம். நமக்கு எது தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அதான் தெரியாதது அஜ்ஞானம். இது இந்த சம்சாரம் தான் நம்ம உலகம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அது இல்லை, எல்லாமே பிரம்மன் தான், பிரம்மன் தான் எல்லா இடத்துலயும் இருக்கார், எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கிறது வெறும் பிரம்மன் தான். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு எப்ப புரியுறதோ அதான் நிஜம். அதுதான் இங்க வந்து பிரம்மன் முன்னாடி இருக்கா, பின்னாடி இருக்கா, மேலேயும் இருக்கா, கீழே இருக்கா, தட்சிணையில இருக்கார், லெப்ட்ல இருக்கார், ரைட்ல இருக்கார், எல்லா ஸ்பேஸ்லயும் இருக்கார் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்துல நம்ம அந்த 2வது முண்டக்கம் முடிச்சோம். நம்ம இப்ப 3வது முண்டக்கம் ஆரம்பிக்கிறோம். இந்த 3வது முண்டக்கத்தோட முதல் ஸ்லோகம் உபனிஷத் அப்படின்னு ஒரு ஒரு டாபிக் எடுத்தானா இந்த ஸ்லோகத்தை பத்தி பேசாமல் யாராலையும் இருக்க முடியாது.
இந்த ஸ்லோகம் தான் இந்த ரெண்டு பறவைகளோட உதாரணம் கொண்டு வரா. ரெண்டு சுவர்ண பட்சிகள், ஒன்று மேல உட்கார்ந்துருக்கு, ஒன்று கீழே உட்கார்ந்துருக்கு. சோ இந்த முதல் 3 ஸ்லோகங்கள் பார்த்தேன்னா இந்த பறவைகளை பத்தி தான் விளக்கமா வருது. அதில் முதல் ஸ்லோகம் படிக்கலாம். 3வது முண்டகம், முதல் கண்டம், முதல் ஸ்லோகம். द्वासुपर्णा सयुजा सखाया समानं वृक्षं परिपश्वजाते तयोरन्यपिप्पलं स्वाद्वत्यनशन्नयन्यो अभिचाकशीति. द्वा இரண்டு, சுபர்ணா அழகிய சிறகுகளுடைய இரு பறவைகள், சயுஜா எப்பொழுதும் சேர்ந்து இருக்கிறது, சகாய நண்பர்களாக இருப்பவை, சமானம் ஒரே மாதிரியான, விருட்சம் மரத்தை, பரிபஷ்வஜாத்தே நெருக்கமாக தழுவிக்கொண்டு அமர்ந்திருக்கின்றன. தயோஹோ அந்த இரண்டினுள், அந்யஹ ஒன்று, பிப்பலம் அரசமரத்தின் பழத்தை, ஸ்வாதுஹு இனிமையானதாக, அத்தி உண்கிறது, அனஷ்ணன் உண்ணாமல் அனுபவிக்காமல், அந்யஹ மற்றொன்று, அபிசாகஷீதி பார்த்து கொண்டிருக்க. ஒரே மரத்தில் எப்பொழுதும் இணைந்தவர்களாக நெருங்கிய நண்பர்களாகவும் இருக்கும் இரண்டு அழகிய பறவைகள் அமர்ந்திருக்கின்றன. அவற்றுள் ஒரு பறவை அந்த மரத்தின் இனிய பழத்தை உண்கிறது, மற்றொரு பறவையோ எதையும் உண்ணாமல் வெறும்னே பார்த்து கொண்டு சாட்சியாக பிரகாசிக்கிறது. இந்த ஸ்லோகத்தை பத்தி நம்ம நிறைய வாட்டி நிறைய இடத்துல பேசியிருக்கோம். பகவத்கீதையிலையும் ஐம் ஷுவர் நான் 2-3 வாட்டியாவது இந்த துவாசுபர்ணா ஸ்லோகத்தை சொல்லியிருப்பேன். ஸோ 2 பறவைகள், சுவர்ணா அதாவது தங்கத்தோட விங்ஸ் வச்சுண்டு ஒரே மரத்தில் உட்கார்ந்துருக்கு. அந்த மரத்தில் பழங்கள்லாம் இருக்கு. அதில் ஒரு பறவை இப்படி தாவி தாவி அந்த பழங்களை சாப்பிட்டு இருக்கு. வேற வேற பழங்களை சாப்பிட்டு இருக்கு. அந்த பழங்களுக்கு வேற இதுல ஸ்வீட்டுன்னு அப்படி போட்டிருக்கு, இனிமையான பழங்கள். சொல்ல இருந்தனா என்னன்னா, அந்த சில பழங்கள் இனிமையாக இருக்கு, சில பழங்கள் கசப்பாக இருக்கிறது. ஆனா இந்த பறவை தாவி தாவி அதை சாப்பிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பறவை என்ன பண்றது, அது மேல உட்காந்துருக்கு, எதையும் உண்றதில்லை, வெறும்னு பார்த்துட்டு இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். இதை எப்படி புரிந்துக்கணும்? இந்த மரம் அப்படின்னு இருக்கே, அந்த மரத்தை தழுவிண்டு இருக்கு அப்படிங்கிறார். அந்த மரம் என்ன? அந்த மரம் தான் நம்மளோட இந்த உடம்பு, இந்த தேகம். அண்ட் இந்த 2 பறவைகள் என்ன? இந்த 2 பறவைகளும் நம்ம தான் அந்த 2 பறவைகள். அதுல ஒரு பராபறவை, ஒரு அப்பராபறவை. இந்த கீழ்பறவை அதுதான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்றோம். அதுதான் நம்ம எப்படி நம்மளை பார்க்கிறோமோ அதுதான் அது. நிறைய பழங்களை சாப்பிடுறோம் அப்படின்னா என்ன? பழங்கள்னா என்ன? என்னைக்கோ விதை போட்டது, அது இப்ப பழமாக வருகிறது. அது என்னது? கர்மம், நம்மளோட பிராரப்த கர்மம். அந்த பிராரப்த கர்மங்கள்
அதை நம்ம உண்கிறோம், அதையெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம், அதையெல்லாம் நம்ம we have to go through. அதில் சில இனிமையாக இருக்கும், சிலது கசப்பாக இருக்கும். நம்மளோட அனுபவங்கள் எல்லாமே இனிமையாகவும் கசப்பாகவும் இருக்கிறது. பட் நம்ம அதெல்லாம் இதை உண்ணிட்டு அப்புறம் அதையும் சாப்பிட்டு இருக்கோம். அதுதான் நம்மளோட வாழ்க்கை. அதுதான் இந்த கீழ்பறவை. மேல் பறவை என்ன? ஜீவாத்மாக்கு பரமாத்மா சாட்சி. அதுதான் நம்மளோட சுய கான்சியஸ்னஸ். அதுதான் அது. நாம் அப்படிங்க சொல்றது அதுதான். அது எப்பொழுதுமே இந்த கீழ்பறவையோட சேர்ந்தே இருக்கு எப்பொழுதுமே. இந்த மேல் பறவை பத்தி என்ன சொல்றது? அது சமானமா இருக்கு. எதோட சமானமா? இந்த கீழ்பறவைக்கு சமானமா இருக்கு. இப்ப சகாயாவும் இருக்கு. இந்த ரெண்டு பறவைகளும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கு. அப்புறம் வேற என்ன சொல்றா? அனஷ்ணன். அது உண்றதே இல்லை, சாப்பிடுறதே இல்லை. அபிச்சாகஷீதி, பார்த்துட்டே இருக்கு, விட்னஸ். ஓம் சொல்லிட்டு கடைசியில நான் சொல்றதையும் கேட்டதா இருக்கட்டும், பானுஜி சொல்றது கேட்டதா அதை நிறுத்துறோம். ஏன்னா அந்த இடத்துலதான், அந்த சைலன்ஸ்ல தான் பிரம்மன் இருக்கு. அப்படின்னா அந்த சமயத்துல பிரம்மனை தேடிட்டு இருக்க கூடாது. இந்த சைலன்ஸ்ல வெறும் உணரணும், பார்க்கணும், சாட்சியா இருக்கணும். அதுபோல இந்த மேல் இருக்கிற பறவை எதையுமே உண்ணாமல் பார்த்துட்டே இருக்கு. ஏன்னா அதுதான் சாட்சி சைத்தன்யம், சாட்சியா இருக்கு. சோ இந்த ரெண்டும், இந்த கீழ்பறையும் மேல் பறையும் எப்பொழுதும் சேர்ந்து இருக்கு. இந்த மேல் பறவை நமக்கு கண்ணில் படுறதில்லை. ஏன்? அவித்யானால. அந்த அவித்யால நம்ம எப்படி வெளியில வரலாம்? ஞான யோகம் பண்ணாதான் அதுல இருந்து வெளியில வர முடியும். அதுக்குத்தான் இந்த உபனிஷதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஏன்னா இந்த ஞானம் கிடைச்சால்தான் இந்த அவித்யா போயிடும். இந்த அவித்யா போனோம் நமக்கு என்ன அவசியம்? ஏன்னா இந்த மேல் பறவை தான் நம்ம பிரம்மன். அதை அடையிறது தான் இந்த எல்லாமே. கேள்வி எங்கேன்னு வருது? எதை அடைந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு தான் அவர் ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த மேல் பறவை நமக்கு கிடைச்சால்தான் நமக்கு இந்த அக்ஷரம் கிடைக்கும். இந்த அக்ஷரத்திலிருந்து எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அதான் காஸ். அதுலேருந்து வர எஃபெக்ட் தான், இந்த மண்ணிலேருந்து வர எஃபெக்ட் தான் எல்லா மண்பானையும், இந்த கோல்டுலேருந்து வர எஃபெக்ட் தான் எல்லா ஜுவல்லரிஸும், இந்த நீர்லேருந்து வரதுதான் இந்த சமுத்திரமும், அந்த அலையும், அந்த அலை துளியும். அது வேணும்னா நமக்கு அந்த காசை கண்டுபிடிக்கிறோம், பிரம்மனை கண்டுபிடிக்கிறோம், இந்த அக்ஷரத்தை கண்டுபிடிக்கிறோம். அதுதான் இந்த பரமாத்மாவான மேல் பறவை. திருப்பி திருப்பி ஏன் சொல்றேன் அப்படின்னா, அது மண்டையில ஏறணும். ஏன்னா நம்ம பிரம்மனை தேடுறோம். பிரம்மனை தேடுறதுன்னா பிரம்மன் பக்கத்திலே இருக்கும், பிரம்மனுக்குள்ளேதான் நம்ம இருக்கோம். இருந்தாலும் பிரம்மனை தேடுறோம். அது புரிஞ்சுக்கிறதுக்கு, அது புரிந்தாதான் அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அதை பார்க்க முடியாது, ருசிக்க முடியாது, தொட முடியாது, கேட்க முடியாது, உணர முடியாது. அதை சாட்சியா அனுபவிக்கத்தான் முடியும். சோ அதுக்காக தான் திருப்பி 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 அதை சொல்லிட்டு இருக்கோம். அதுக்குதான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் வந்துட்டு இருக்கு. இந்த கீழ்பறவைங்கிறது நம்ம இப்ப உலகத்துல திரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த மரத்துக்குள்ள இப்படி வேற வேறையா திரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம சம்சாரத்துல என்ன நடக்கிறதோ அதுதான் இந்த கீழ்பறவை பத்தி இங்க சொல்லிட்டு இருக்காரு. சோ இந்த கீழ்பறவை என்னெல்லாம் இந்த சம்சாரத்துல நடந்துட்டு இருக்கோ அதை பத்தி இங்க இந்த ஸ்லோகங்கள்ல சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இந்த மேல் பறவைங்கிறது இந்த
இந்த பராசக்தி சக்தின்னு இங்க உபநிஷத்துல யூஸ் பண்ண மாட்டா, பிராண அப்படின்னு யூஸ் பண்ணுவா. அது எப்படி இருக்கு, அது என்ன உணருது, அதை எப்படி புரியணுங்கிறது அடுத்த ஸ்லோகங்கள்ல வரும். சோ இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி எப்படியோ, நம்மளோட ஆன்மீக பாதை எப்படியோ, அதெல்லாம் இங்க இந்த ஸ்லோகங்கள்ல வருது. இதுதான் நம்மளோட ஹையஸ்ட் ட்ரூத். இதுதான் 2வது கண்டத்துல ரொம்ப பக்குவமா சொல்லியிருக்கார். ஆனா அது புரியாது. புரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் வருது. ஏன்னா அதெல்லாம் முதலே சொல்லியாச்சு, நீங்கள் தான் வெறும் ஜீவா, நீங்கள் தான் பிரம்மன். ஆனா இது வந்து ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விஷயம், சட்டுன்னு புரிய முடியாத ஒரு விஷயம். இதேதான் நாராயணத்திலையும் சொல்றா, இதுலயே தான் சட்டுன்னு புரியாது. அதனால இந்த வேற விதமா நமக்கு சொல்ற என்னன்னா, இந்த 2 பறவைகள் பத்தி. 2 பறவைகள் சுவர்ணமான இந்த ரெக்கைகளை கொண்டது, இணைப்பிரியா சகோதரர்களா, சகைகளா, ஃப்ரெண்ட்ஸா தெரியுது. சேம் மரத்தில் உட்கார்ந்து இருக்கிறது. ஒன்று மேல உட்கார்ந்துருக்கு, ஒண்ணு கீழே உட்கார்ந்து. இந்த அழகான ஒரு கீழே ஒரு பறவை உட்கார்ந்துருக்கேன், அது வந்து இந்த மரத்தில் இருக்கிற பழங்கள் எல்லாம் இனிமையானது, பிட்டரா இருக்கிறது, கசப்பா இருக்கிறது, அதை உண்ணின்று இருக்கு. சோ இந்த கசப்பு பழத்தை பார்க்கறச்ச, சாப்பிட்டு இருக்கச்ச, அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது மேல போய் பார்க்கறது. அங்க இந்த அழகான இன்னொரு பறவை உட்கார்ந்து இருக்கிறது பார்க்கறது. அது இனிமையான பழத்தையும் சாப்பிடுறது இல்ல, கசப்பான பழத்தையும் சாப்பிடுறது இல்ல. ஆனா சாந்தமா தன்னோட உலகத்திலேயே அது பாட்டு மேல உட்காந்து. அதை பார்த்துட்டு இந்த பறவை, கீழ் இருக்கிற பறவை திருப்பியும் அதை பார்த்துட்டு திருப்பியும் தனக்கான இந்த இந்த பழங்களை சாப்பிடுற ஒரு புத்தியில அதே சாப்பிட்டு இருக்கு. கடைசியில ஒரு ரொம்ப கசப்பான ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு அங்கே நிறுது. அப்புறம் திருப்பி இந்த மேல இருக்கிற இந்த அழகான பறவையை பார்க்க, அந்த இந்த அழகான பறவை பார்த்து அது கிட்ட 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 போறது. கடைசியில அதுக்கு அதோட ஒன்று சேர்ந்துருது. அப்ப வெறும் இந்த ஒளிமயமான ஞானம் மட்டும் வீசுறது அந்த இடத்துல. அந்த சமயத்துலதான் அந்த கீழ்ப்பறவைக்கு புரியறது, இங்க 2 பறவை இல்லை, ஒரே ஒரு பறவை தான் இருந்தது. அந்த மேல் பறவையோட வெறும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த கீழ்ப்பறவை. இது வந்து இந்த ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. இவ்வளவு அதுல எழுதலை, இத பத்தி நிறைய பேர் எழுதியிருக்கா. அதெல்லாத்தையும் சேர்த்து குடிச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு. இன்னொரு ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் படிச்சேன். இந்த கீழே இருக்கிற பறவையோடும் ரிஃப்ளெக்ஷன் மேல இருக்கிற பறவையோட ஒரு பிரதிபிம்பம். சோ இந்த பகவானோட சேர்த்த நம்ம சேர்ந்து இருக்கோம். ஆனா நிறைய பிரதிபிம்பங்கள் நம்மளால பார்க்க முடியாது. எப்படி அந்த மழை துளிகள் மேல அந்த சூரியன் விழச்ச சூரியனோட பல ஆயிரம் பிம்பங்கள் நம்மளால பார்க்க முடியறதோ, ஆனா நம்ம தான் இந்த சூரியன் அப்படின்னு தெரிஞ்ச அப்புறமா இந்த பிரதிபிம்பங்கள்லாம் வெறும் இமேஜஸ் அப்படின்னு புரியுது. சோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்.
என்ன மேல் பறவை கீழ் பறவை அப்படின்லாம் வேற என்ன பறவை, நம்ம என்ன பறவையா அப்படிலாம் யோசிக்காதீங்க. எல்லாமே இந்த மாதிரியான யோசனையில பார்த்தோம்னா, இந்த கீழ்ப்பறவை ஜீவாத்மா, மேல் பறவை பரமாத்மா. இந்த ஜீவாத்மா வெறும் இந்த கர்ம பலன்கள் எல்லாம் உண்டு இருக்கு. இந்த மேல் பரமாத்மா அது கர்ம பலங்களுக்கெல்லாம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது வெறும் சாட்சி. இது நீ என்ன பண்றியோ அது பார்த்துட்டு இருக்கு. அப்புறமா நம்ம என்னைக்கு எதுக்கு நம்ம இந்த ஆன்மீக பாதையில போறோம்? இந்த பரமாத்மாவோட ஒன்றாகணும் அப்படிங்கிறது. சோ அதுதான் இந்த உபநிஷத்து. மேல ஒரு பறவை, கீழே ஒரு பறவை. இந்த கீழ் பறவை நிறைய அனுபவங்களை அனுப்பிச்சுட்டு இருக்கு. அப்புறம் கஷ்டப்பட கஷ்டப்பட அது பாக்குறது மேல இருக்கிற பறவையோ ஆனந்தமா இருக்கு. நானும் அது மாதிரி ஆக முடியுமா அப்படின்னு நினைச்சுட்டு மேல போக பாக்குறது வேற ஒரு அழகான ஒரு பழத்தை பாக்குறது. அந்த பழம்தான் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த பழத்துக்கு பின்னாடி போயிடுது. அந்த பழத்தை டேஸ்ட் பண்ணதுனால வேற பழத்தை சாப்பிடணும்னு. கடலை சாப்பிடுறவாளுக்கு இங்க இங்க குஜராத்ல கடலை நல்லா கிடைக்கும். ஒரு கடலை சாப்பிட்டோம்னா இன்னொரு கடலை அதை விட நல்லா இருக்கும். எல்லாம் அதே கடலை தான். ஆனா அந்த கடலை சாப்பிட சாப்பிட இந்த கடலை இன்னும் அதோட பெட்டரா இருக்குமே, அந்த கடலை அதோட பெட்டரா இருக்குமே, பார்க்க ஒரு பாதி காலி ஆயிடும். அது போலதான் இந்த கீழ்பறவை மரத்தில் இந்த பழம் அந்த பழம். ஆனா அது மேல பாக்குறது இந்த 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 பரா பறவை இருக்கே அதையோட ஒன்று சேரலாமே அப்படின்னு போர்ச்ச இன்னொரு பழத்தை பாக்குறது. அந்த பழத்தை பார்த்தா அது ரொம்ப அழகா இருக்கேன்னு அதை கடிக்க போய் அதை கடிச்சா உடனே இன்னொருத்தையும் கடிக்கணும். அப்படிதான் மனசு போயிட்டே இருக்கு. அப்படி பண்ணி 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 அந்த மேல் இருக்கிற பறவை கிட்ட வருது. அப்ப அந்த மேல் இருக்கிற பறவையோட அந்த அந்த கோல்டன் கலர்ல ஒன்றாயிடும். அப்பதான் எனக்கு புரியுது நம்ம அது ஒரே ஒரு பறவை தான் இருந்திருக்கு. இன்னொரு பறவை இல்லவே இல்லை. எப்படி அந்த மழை துளியில பாக்கியெல்லாம் இவ்வளவு சூரியன் தெரியுது, ஆனா சூரியன் ஒன்றுதான். இதுதான் நடந்துட்டு இருக்கு. என்ன இந்த உடம்புக்குள்ள பார்த்தோம்னா ஒரு மனசு இருக்கு. அந்த மனசுலதான் இதெல்லாம் ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் ஒரு சித்தம் இருக்கு, அங்கதான் எல்லா ஞாபகங்களும் இருக்கு. ஒரு புத்தி இருக்கு, அது இதெல்லாம் புரிஞ்சுட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு பின்னாடி அகங்காரம் இருக்கு. நான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப வெளியில இருக்கிற பொருள்கள் எல்லாம் பொருட்கள் தான். ஆனா அந்த பொருட்களுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. ஒரு லைட் விழுந்தா தான் அந்த பொருளுக்கு அந்த எக்ஸிஸ்டன்ஸே இருக்கு. அந்த லைட்னு ஒரு விஷயம் இல்லைன்னா அந்த பொருளே இல்லை. ஒரு சவுண்ட்னு ஒரு விஷயம் இல்லை, அந்த பொருள் இல்லை. ஒரு ஸ்மெல்லுன்னு ஒரு விஷயம் இல்லை, அந்த பொருள் இல்லை. ஒரு தொடுதல் அதுக்கான ஒரு விஷயம் இல்லைன்னா, உணர்வு இல்லைன்னா அந்த பொருள் இல்லை. சோ இந்த பொருளுக்கு பின்னாடே ஆனா இந்த லைட் இருக்கச்சு நம்ம கண்ண முடினா இந்த லைட் போயிடுது. சோ எல்லாமே நம்மளோட இந்திரியங்கள்னால தான் இது எல்லாமே இருக்கு. நம்மளோட இந்திரியங்கள் இல்லைன்னா இந்த பொருளே கிடையாது. ஆனா அந்த இந்திரியங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இந்த புத்தி இருக்கு. இந்த புத்தி தான் இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம கிட்ட வருது. இந்த லைட்டு, இந்த சவுண்டு, இந்த ஸ்மெல்லு, இந்த டச்சு, இதெல்லாம் புத்தி தான் கொண்டு வருது. இந்த சென்ஸ்
இந்த இந்திரியங்கள்ல இருந்து இங்க வருது. அதை இந்த சித்தம், ஏன்னா அந்த சித்தத்துக்கு நிறைய ஞாபகங்கள் எல்லாம் இருக்கு. இப்படின்னா அது, அப்படின்னா அது. அதை அப்புறம் இந்த மனசு வந்து பாக்குறது. அந்த மனசுதான் பாக்குறது இது எல்லாத்தையும். அந்த மனசு இல்லைன்னா இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மனசை பின்னாடி என்ன இருக்கு? நாம் இருக்கோம். நான் இருந்த அந்த அகங்காரம் இருக்கு, இந்த ஈகோ இருக்கு. இந்த நான் வந்து இந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப அழகான ஒரு ஜிலேபி பாக்குறோம், ஒரு லட்டுவை பாக்குறோம், அது கையால இப்படி கொண்டு போறோம், மூக்கு கிட்ட கொண்டு போறோம், நல்ல ஒரு ஸ்மெல்லு. ஆஹா, வெறும் நல்ல நெய்ல அப்படி கமகமன்னு இருக்கு. உள்ள இருக்கிற இந்த உணர்ச்சி எல்லாம் புத்தி கிட்ட போறது. இந்த புத்தி வந்து இதெல்லாத்தையும் சித்தம் வந்து இதெல்லாத்தையும் கம்பேர் பண்ணி, ஆஹா, இது வந்து ரொம்ப இனிமையான ஒரு ஒரு லட்டு அப்படின்னு அதுக்கு வருது. இப்ப அந்த மனசு வந்து இது எப்படியா சாப்பிடணும் அப்படிங்கிறது. ஆனா இந்த ஈகோ, தான்ங்கிற அந்த அகங்காரம், அதுக்கு தெரியறது இது வந்து இதில் விஷம் கலந்திருக்கு அப்படின்னு. இந்த அகங்காரம் வந்து மனசு சொல்லுது, வேண்டாம் இது சாப்பிடக்கூடாது. ஆனா இந்த அகங்காரம் வந்து இந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மனசை எது கண்ட்ரோல் பண்ணணும்? இந்த அகங்காரம் தான். இந்த அகங்காரம் வந்து நம்மளோட பிரம்மன், நாம் அப்படிங்கறதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த அகங்காரம். அதே போல இந்த மேல் பறவையோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த கீழ்ப்பறவை. ஆனா இந்த கீழ்ப்பறவைக்கு அது புரியறது இல்லை. அது வந்து முன்னாடிதான் பார்த்துட்டு இருக்கு. இந்த பழங்கள்லாம், இந்த லட்டு அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கு. இது நமக்கு விஷம்ங்கிறது உள்ளேந்து இருக்கிற இந்த அகங்காரத்துக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்தாதான் அது அதை நிறுத்த முடியும். சோ இந்த லோவர் பேர்ட், இந்த கீழே இருக்கிற இந்த பறவை, அதுதான் இந்த அகங்காரம். இது நான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எங்க இருக்கு? இந்த அகங்காரத்துல தான் இருக்கு. நான்கிறது இந்த பாடி இல்லை. இதெல்லாம் போன வாட்டியே படிச்சோம். ஏன்னா அந்த பாடி மாறிண்டே இருக்கு. நான்ங்கிறது இந்த தாட் இல்லை, இந்த தாட் மாறிண்டே இருக்கு. நான்கிறது இந்த விழிப்புணர்ச்சி, அதுதான் ஒன்று. அதுதான் கிட்டத்தட்ட மாறாம இருக்கிறது. அது வந்து இந்த கோஷத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கு அப்படின்னு படிச்சோம் நம்ம. அது வந்து ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். இந்த நம்மளோட கான்சியஸ்னஸோட ரிஃப்ளெக்ஷன் அது. எப்படி நம்மளோட முகம் வந்து என்னன்னு நமக்கு தெரியாது, நாம்ங்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது. இந்த கண்ணாடியில பார்த்தால்தான் நான் இது அப்படின்னு தெரியுது. அதே போலதான் இந்த கண்ணாடி தான், அதுல இருக்க ரிஃப்ளெக்ஷன் என்ன தெரியுது? அது நம்மளோட பிரம்மனோட தான், அதோட ரிஃப்ளெக்ஷன் அந்த கண்ணாடியில் தெரியுது. சோ அந்த அகங்காரம் தான் கிட்டத்தட்ட நம்மளோட பிரம்மன். ஆனா எதோட பிரதிபலிப்பு அது? இந்த பிரம்மனோட பிரதிபலிப்பு தான் இந்த கண்ணாடியில பாக்குறோம். சோ இந்த பிரம்மன் தான் மேல் பறவை. இந்த கண்ணாடியில தெரியறதே அதான் கீழ்பறவை. சோ இந்த கீழ்பறவை வந்து இந்த மனசும் இந்த உடம்போடையும் ஒட்டின்னு இருக்கு. சோ இதெல்லாமே இந்த ஸ்தூலமான சூக்ஷ்மமான விஷயங்களோட மட்டீரியலோட ஒட்டின்னு இருக்கு இந்த கீழ்பறவை. எதுவுமே மட்டீரியல் தான், எல்லாமே மட்டீரியல். எங்கேயாவது ஒரு கெமிக்கலும் பிசிக்ஸும் சேர்த்து விட்டுறலாம். எதை பிசிக்ஸும் கெமிக்கல்ஸ்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அது இந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது.
சோ எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த கீழ்ப்பறவை. எதுதான் கர்த்தாவோ இதுதான் போக்தாவோ இதெல்லாமே இந்த கீழ்ப்பறவை. என்ன என்ன கர்த்தா என்ன போக்தா, இந்த பிராரப்த கர்மா என்ன இருக்கோ அதெல்லாம் தான் பண்றா, அதை தான் போக்தா பண்ண, அதை தான் அனுபவிக்கிறா. சோ இந்த பிராரப்த கர்மா எல்லாம் முடிஞ்சுடுத்துனா என்ன ஆகும்? இந்த கீழ்ப்பறவை வேற ஒரு மரத்துக்கு போயிடும். அந்த வேற ஒரு மரத்துக்கு போனாலும் வேற ஒரு உடம்பு எடுத்தாலும் மேல பார்த்தா அதே பறவை தான் மேலே உட்கார்ந்திருக்கும். மேல் பறவை அது அங்கேதான் இருக்கும், அது மாறவே மாறாது. இந்த கீழ்ப்பறவை இந்த மரத்திலிருந்து வேற ஒரு மரத்துக்கு தாவின்னு போகும், அந்த பறவை அங்கேதான் இருக்கும் மேல. அந்த மேல் பறவை எல்லா மரத்திலையும் உட்கார்ந்துருக்கு, சர்வகத. டைம் ஆக டைம் ஆக டைம் ஆக டைம் ஆக பிறவி மேல பிறவி மேல பிறவி மேல பிறவி மேல எடுத்து 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 இந்த பறவையும் கீழ்ப்பறவையும் கொஞ்சம் கொஞ்சமா மேல போக ஆரம்பிக்கும். ஒரு நல்ல குரு கிடைச்சான்னா அந்த பறவை இன்னும் மேல போகும். நிறைய புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணானா அந்த பறவை மேல 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 போயிட்டே இருக்கும். அவ போக மேல போக 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 அந்த அந்த மேல இருக்கிற அந்த பறவை தெரிஞ்சிடும். சோ அந்த பறவை அடையணும் அப்படின்னு தோணும். அந்த பறவை எப்படி அடைய முடியும்? வேதாந்தல்ல என்ன சொல்றேன்னா, ஸ்ரவண மனன தியான நிதித்தியாசன. கேட்டுண்டு மனனம் பண்ணிண்டு, அதாவது அதை பத்தி நினைச்சுண்டு, அதுக்கப்புறம் தியானம் பண்ணிண்டு, அப்புறம் நிதித்தியாசனம் பண்ணிண்டு தன் வாழ்க்கையில கொண்டு வரும். அப்படி பண்ணதான் நமக்கு என்ன புரியும்னா, அந்த மேல் பறவை தான் நான் தான் எப்பொழுதுமே அந்த மேல் பறவையா தான் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்ச உடனே அந்த கீழ்ப்பறவை மறைஞ்சு போயிடும், மேல் பறவையோட சேர்ந்தார். சோ இப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு ஞானம் வந்த அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அகங்காரம் மறைஞ்சு போயிடும், இதோட ஒன்றாயிடும். என் வீடு, என்னோட உடம்பு, என்னோட குழந்தைகள், என்னோட செல்வம் இதெல்லாம் போயிடும். நான் பிரம்மன், நான் தான் ஒரே, எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்குது நான் தான், எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஒரு நான்கிற ஒரு டெபினிஷனே சேஞ்ச் ஆயிடும். நான் வெறும் இந்த ஸ்கிரீன்ல வர ஸ்கிரீன் தான், அதுல இருக்கிற எல்லா மூவியும் வந்து போயிட்டு இருக்கு, எனக்கு ஒன்றுமே ஆகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வரும். இருந்தாலும் இந்த மரத்து மேலதான் இருக்கும், அப்படின்னா இந்த சம்சாரத்துக்குள்ளதான் இருக்கும். அந்த வாழ்க்கையை ஓடின்னு தான் இருக்கணும். அந்த மரத்துல இருக்கிறதுக்கு அந்த மரத்தோட ஓடின்னு தான் இருக்கும் அது. ஆனால் இந்த பறவையோட ஒன்றாயிட்டோம்னா திருப்பியும் வேற பறத்துக்கு போக வேண்டாம். ஏன்னா இந்த மேல் பறவையோட சேர்ந்து இருக்கலாம். அதுதான் இந்த ஜீவன் முக்தம். இதுதான் அடுத்த ஸ்லோகத்திலையும் இந்த எக்ஸாம்பிள் கண்டினியூ ஆகும். 2வது ஸ்லோகம். சமானே விருக்ஷே புருஷோ நிமக்னோ நிஷயா शोचति मुह्यमानः जुष्टं यदा पश्यत्यन्यमीषमस्य महिमानमिति वीतशोकः. समाने ஒரே விருக்ஷே மரத்தில், புருஷः ஜீவன், நிமிக்னः ஆழ்ந்து மூழ்கியவன், அனீஷயா தன்னை கட்டுப்படுத்த இயலாமையால்,
ஷோச்சதி வருந்துகிறான், முக்கியமானக அறியாமையால் குழம்பியவனாக, ஜுஷ்டம் ஆராதிக்கப்படுகின்றவரை, யதா எப்பொழுது, பஷ்யதி காண்கிறானோ, அந்யம் வேறானவர் போலத் தோன்றும் மற்றவரை, ஈஷம் ஈஸ்வரனை, அஸ்ய அவருடைய, மகிமானம் மகிமையை, இதி இவ்வாறு, வீத சோகः துயரத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டவன். சோ அதே உடலாகிய மரத்தில் வாழ்கிற ஜீவன் தனது இயலாமையாலும் அறியாமையினாலும் சம்சாரத்தில் ஆழ்ந்து மயக்கமுற்று துயரப்படுகிறான். ஆனால் எப்போது அவன் தன்னுடன் இருப்பவரும் அனைவராலும் வணங்கப்படுவருமான இந்த ஈஸ்வரனையும் அவருடைய மகிமையும் உண்மையாக காண்கிறானோ, அப்போது அவன் எல்லா துயரங்களிலிருந்தும் முற்றிலும் விடுபடுகிறான். எப்போ இந்த மேல் பறவையோட ஒன்றாகிறானோ, அப்ப எல்லா துயரத்திலிருந்தும் வெளியில வந்துடுறான். சோ அதே மரம், இந்த கீழே இருக்கிற பறவை கஷ்டப்பட்டு இருக்கு, ஜென்மம் மேல ஜென்மம் போயிட்டே இருக்கு. அண்ட் கஷ்டம்தான், துக்காலயம், துக்கம் பட்டுட்டே இருக்கா. மிடில் நல்ல பழம் கிடைக்கிறது கொஞ்சம் இனிமையா இருக்கு, அது இனிமையா இருக்கே சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும். ஆனா என்ன, கஷ்டம்தான், துக்காலயம். புத்தர்கள் பத்தி, பௌத்த இதை பத்தினா எல்லாமே துக்கம்தான். ஹாப்பியா இருக்கிற மூமெண்ட்ஸ் கூட துக்கம் தான் அப்படின்னு பாவா. துக்காலயம் நமக்கும் தெரிஞ்சதுதான், புதுசா ஒண்ணும் இல்லை. வாழ்க்கையில எவ்வளவுதான் நல்லதெல்லாம் நடந்திருந்தாலும் நமக்கு தெரியும் ஒன்று, இந்த துக்கம்ங்கிறது எப்பொழுதுமே அதோட ஒட்டிண்டு தான் இருக்கும். சோச்சதி முக்கியமான குழப்பமா இருக்கு, விரக்தியோட இருக்கு. ஆனா எப்ப இதெல்லாம் மாறுது, இந்த மேல் பறவை பார்க்கறது. ஜுஷ்டம் இஷ்டம், ஜுஷ்டம் ஈஷம், இந்த ஈஷமம், இந்த ஈஸ்வரனை பார்க்கறச்ச ஜுஷ்டம் ஈஷம், எது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, ரொம்ப எதை நம்ம ரொம்ப பிலவடா எடுத்துட்டு இருக்கோமோ, அடோர் பண்றோமோ, ஜுஷ்டம் ஈஷம், அந்த பகவானை. அந்த சமயத்துல இந்த ஆன்மீகம் நமக்கு தத்ரூபமா புரியுது. அண்ட் இந்த ஞான மார்க்கத்தில் நம்ம கிளம்புறோம். இதுதான் வேதாந்தம். இந்த ஞான மார்க்கமா இருக்கட்டும், இந்த பக்தி மார்க்கமா இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு மார்க்கமா இருந்தாலும் சரி, எல்லா ரிலிஜன்ஸும் நான் சொல்றது பக்தி மார்க்கம். வேற வேற வழியா புத்தர்கள் தியானம் பண்ணணும் அப்படிங்கிற, சில பேர் ஞானத்துல இருக்கணுங்கிற, சில பேர் பக்தியில இருக்கணுங்கிற, எந்த மாதிரியான ஒரு வழியா இருந்தாலும் சரி, அது ஏன் பண்றோம், இன்னும் மேலும் போல போனோம்னு. எந்த மாதிரியான ஒரு மனிதனா இருந்தாலும் அந்த ஒரு தாட் வருது சில சமயம். அது எப்ப வருதுன்னு தான் புரியுறது இல்லை, ஆனா ஒரு சமயம் அந்த தாட் வரதான் வரும். இந்த மெடிடேஷன் பண்ணா என்ன, எல்லாரும் தியானம் பண்ணா என்ன, பகவானோட அந்த கோயில்ல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படி நினைச்சுன்னு பாக்குறதுக்கே ஒரு ஹாப்பினஸ் வருது. ஆனா அந்த செகண்ட் அதுக்கு மேல போயிடுறது. ஆனா திருப்பியும் இந்த கீழே இருக்கிற ஒரு பழம், இந்த கீழே இருக்கிற ஒரு பழத்தை பார்த்துட்டு அந்த பழத்துக்கிட்ட போயிடுறோம். ஆனா மேல பார்க்க பார்க்க எப்பொழுதுமே நமக்கு அந்த மேல் பறவையோட ஒன்று சேரணுங்கிறது தான் நமக்கு, அதாவது ஒரு இயல்பாக வருதுன்னா அது ஒன்றுதான். சங்கராச்சாரியர் இந்த ஸ்லோகத்துக்கு எழுதியிருக்கா, சமானே ஏகேஸ்மின் விருக்ஷே புருஷா போக்தா அவித்யா காம கர்மாராகாதி பாராக்ராந்தோ லாபரிவ சமுத்திர ஜலே நிமக்னஹ தேகாத்ம பாவமாபன்னஹ கிருஷோஹம் ஸ்தூலோஹம் குணவான் நிர்குண சுகி துக்கி இதி அவித்யா பிரத்யய. இதெல்லாம் அவித்யா. அதான் கீழ் இருக்கிற அந்த பறவை நிமக்ன,
கீழே விழுந்து கிடக்கு. சம்சாரங்கிற இந்த கடல்ல மூழ்கி கிடக்கு. ஏன்? அவித்யா, காம, கர்ம, ராக, துவேஷ, இதனாலாம் தான் நம்ம இந்த சம்சாரத்தில் மூழ்கி இருக்கோம். இந்த 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 உலகமே நமக்கு ஒரு பாரமா நமக்கு மேல உட்கார்ந்துருக்கு. ஏன்னா நம்ம இந்த தேவாத்ம பாவம், இந்த தேகம்தான் நம்ம அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இதுதான் நம்ம அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த வேதாந்தம் நம்மள்ட்ட என்ன சொல்றது? நம்ம இது இல்லை. இந்த அழுகி போயிட்டு இருக்கிற வயதாயின்னு இருக்கிற நிமிஷத்துக்கு நிமிஷம் அழிஞ்சுன்னு போயிட்டு இருக்கிற இந்த உடம்பு நம்ம இல்லை. இந்த சஞ்சலமான இருக்கிற இந்த மனசு நம்ம இல்லை. நம்ம கிருஷ இல்லை, ஸ்தூல இல்லை, நியூன இல்லை, சுகி இல்லை, துக்கி இல்லை. எல்லாமே தப்பு. ஏன்னா இது இதுதான் அவித்யா, இதுதான் இந்த கீழே பறவை. ஆனா இது அனீஷா, ஹெல்ப்லெஸ். நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, பவர்லெஸ்ஸா இருக்கும். என்னோட மனைவி இறந்து போயிட்டா, என் குழந்தை இறந்து போயிட்டா, என்னோட பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டா அப்படிங்கிற ஒரு என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே. அது யாரா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். அது யுத்தத்தில் ராவணன் ராமர் வீழ்த்திடுறார். ராவணன் கீழே விழுந்திருக்கான், முழுசா இறந்து போய் கீழே விழுந்திருக்கான். அப்ப அவன் உடம்பை தேடச்ச அவனோட இருதயம் அப்படியே ஓட்ட ஓட்டையா இருந்துதான். உடம்பு முழுக்க ஓட்ட ஓட்டையா இருந்துதான். அதுக்கு லக்ஷ்மணன் ராமர்கிட்ட சொல்றாராம், உன்னோட வில்லுல உன்னோட அம்புகள்ல எவ்வளவு ஒரு சக்தி இருந்ததுன்னா எல்லாம் குறிப்பாத்து குறி தவறாமல் பட்டிருக்கு, எல்லா இடத்துலயும் ஓட்ட விழுந்திருக்கு அப்படின்னா. அதுக்கு ராமர் சொல்றாராம், அது என்னோட அம்புனால வரலை, அவன் தன்னோட குழந்தைகள் தன்னோட உற்றார் எல்லாம் விழுந்து போயிருக்காளே, அதை நினைச்சு 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 அவன் ஓட்டையாயிருக்கான். இது என்னோட அம்பு இல்லை. ராவணன் மாதிரி ஒரு மகாபண்டிதனா இருந்தாலும் சரி, இந்த தான் தான் அப்படிங்கிறது, இந்த உடம்புதான் நம்ம அப்படின்னு, இந்த உலகம்தான் நிஜம் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு இந்த ஓட்டைகள்லாம் விழுந்துட்டே இருக்க போறதுதான். இதெல்லாம் சகஜம். ஆனா இதுக்கெல்லாம் தாண்டி மேல வரணும். இந்த அனீஷதா, அதாவது என்னால ஒன்றும் பண்ண முடியலையே அப்படிங்கிற இந்த வருத்தத்திலிருந்து வெளியில வரணும். ஏன்னா இது எங்கேருந்து வருது? அவிவேகத்திலேருந்து வருது. விவேகம்னா இதுதான் ரைட் இதுதான் ராங்னு புரியுது. அவிவேகம்னா எது ரைட் எது ராங் தெரியாது. அந்த குழப்பத்துல இந்த கீழ்பறவை திரிஞ்சுட்டு இருக்கு. ஆனா மேல பார்க்க 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 இந்த மேல் பறவை தான் நான் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சு. இந்த ஜுஷ்டம் நீஷம், இந்த ஆராதிக்கப்பட வேண்டிய இந்த பகவானை நம்ம நாதான் அப்படின்னு புரிஞ்ச அப்புறமா, நான் இந்த உடம்பு இல்லை, நான் இந்த மனதில்லை, நான் இந்த அகங்காரம் இல்லை, இந்த உடம்போட நான் பறக்கவில்லை, இந்த உடம்போட நான் இறக்கப் போவதில்லை, நான் யாரோட மகனும் இல்லை, யாரோட புருஷனும் இல்லை, என்னோட யார் இருக்காளோ என்னோட யாரும் இறக்கவும் போறதில்லை, நான் யாரை இறந்து போயிருக்கா அப்படின்னு நினைக்கிறானோ அவள்லாம் அவளோட அந்த பழத்தையோட சாப்பிட்டு இருக்கா, அவ இந்த மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தான் தாவின்னு இருக்காளே தவிர அவளுக்கு ஒண்ணுமே ஆலை அப்படிங்கறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இது புரியறதுதான் தன்னோட மைமானம், அஸ்ய மைமானம் புரியறது. அப்ப இந்த
மேல் பறவையோட ஒன்றாகி விடு. நான் வெறும் சொப்னத்தில் தான் இருந்தேன், இதெல்லாம் சொப்னத்தில் நடந்திருந்தது அப்படிங்கிறது தெரியுது. நான் அது இல்லவே இல்லை, நான் இந்த மேல் பறவை தான் அப்படின்னு புரிஞ்சுருக்கு. இப்ப ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு பேசுறச்ச இப்ப என்ன இது அத்வைத்தமா அப்படின்னு ஒரு துவைத்தமா? ஏன்னா இந்த ஸ்லோகங்கள் ஆரம்பிக்கிறச்சே ரெண்டு அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும். இந்த முதல் துவா சுபர்ணா அப்படின்னு தான் நினைக்கிறோம். ரெண்டு பறவைகள் தான் நினைக்கிறோம்னா ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு வேற ரெண்டு ரெண்டா இருக்கா, அத்வைத்தமா இல்லையா, இது இது துவைத்தமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனா அந்த கேள்விக்கான பதில் 3வது ஸ்லோகத்துல கிளியர் ஆயிடும். அதை நம்ம நாளைக்கு எடுக்கலாம். இன்னியோட கிளாஸை இங்கேயே முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப இந்த எக்ஸாம்பிள் சொல்லி 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 குழப்பிருக்கலாம். ஆனா அந்த எக்ஸாம்பிள் மைண்ட்ல முழுசா இறங்கினாதான் இந்த உபனிஷத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஏன் இந்த உபனிஷத்தை புரிஞ்சுக்கிறோம்? ஏன்னா இந்த ஞானம் ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் படிச்சிருந்தேன். ரெண்டு ஃபார்மர்ஸ் இருந்தாலும் ஒருத்தன் ஒரு நல்ல ஒரு மாமரத்தை நட்டிருந்தாலும் இன்னொருத்தனும் ஒரு மாமரத்தை நட்டினாலும், ஒருத்தன் தன்னோட மரத்துக்கு நிறைய தண்ணியும் நிறைய அந்த மினரல்ஸும் அந்த ஃபர்டிலைசரும் போட்டு 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 வளர்த்தானாம். இன்னொருத்தன் எப்பவாது தண்ணி விடுவானா, எப்பவாது ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் போடுவானா, எப்பவாது அதுக்கு நரிஷ்மெண்ட் எல்லாம் போடுவானா. அந்த முதல் ஃபார்மரோட மரம் கிடுக்கிடுன்னு நல்ல மேல ஏறி பெருசா வந்திருக்கு. பழங்கள்லாம் அழகழகு நல்ல நல்ல பழம் எல்லாம் இனிமையான பழங்கள் எல்லாம் கொடுத்துருக்கு. இந்த மரம் வளர்ந்துட்டு இருக்கு, அவ்வளவு பெருசா வளர மாட்டேங்கிறது. ஆனா அதுவும் வளர்ந்துதான் இருக்கு. அதுவும் அதோட பழத்தை எல்லாம் தந்துதான் இருக்கு. ஆனா இது ரொம்ப எல்லாரும் பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு இது பெருசா ரொம்ப அழகா இருக்கு. இவன் முதல் ஒரு நாளைக்கு அந்த அந்த இடத்துல ஒரு புயல் வந்துதான், பயங்கர புயல். அடுத்த நாள் காலம்பரை பார்த்தா இந்த பெரிய மரம் இருந்தது, ரொம்ப அழகான மரம், ரொம்ப அதுக்காக இவ்வளோ உயிர் கொடுத்து வளர்த்த அந்த மரம் அதுக்கு தரையில விழுந்திருந்தான். இன்னொரு மரம் அதுக்கு அவ்வளவா ஒண்ணுமாலையும் அது அப்படியே இருக்கான். அப்ப எல்லாரும் கேட்கலாம், அது எப்படி, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம், இது ரொம்ப அழகான மரம், இதுக்கு இவ்வளோ தண்ணியும் ஃபர்டிலைசர்ஸும் போட்டு வளர்த்த மரம் அது கீழே விழுந்திருக்கு, இதுக்கு ஒண்ணுமே போடல, அது பாட்டுக்கு தானா விழுந்திருக்கு, அது ஒண்ணும் ஆலையே அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாளாம். அப்பதான் இந்த இன்னொரு ஃபார்மர் சொல்றானா, நீ அந்த மரத்துக்கு நிறைய தண்ணியும் ஃபர்டிலைசர்ஸும் மேலே இருந்து கொடுத்துட்டு இருக்கிறதுனால அதோட வேருக்கு இன்னும் கீழே போகணும்னு தோணலை, அதுக்கு எல்லாமே மேலாப்ல கிடைச்சுட்டு இருக்கு. அது அங்கே வேர் மேலேயே கீழே போகாம மேலாப்லயே அது பாட்டுக்கு பறந்துட்டு இருக்கு. ஆனா என்னோட மரம் அப்படி இல்ல, அதுக்கு தேவையானது குறைச்சலாக தான் கொடுத்துருக்கு, அதோட கீழே போயிட்டே இருக்கு. இந்த பிளான்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா மேலையும் கீழையும் ரெண்டு சைட்லயும் அதுக்கு growing ஃபோர்ஸ் இருக்கு. நம்ம பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மேலுக்கு தான் நம்ம க்ரோ ஆகிட்டு இருக்கோம். இந்த பிளான்ட்டுக்கு கீழே கீழ் ஃபோர்ஸும் போறது, மேல் ஃபோர்ஸும் போறது. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கீழ் ஃபோர்ஸ் மேல இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது ஸ்ட்ராங்கா இருக்கு. அதான் என்னோட செடிக்கு நான் வேணுங்கிறதுக்கு தான் கொடுத்துருவேன், அதுக்கு நிறைய வேண்டியது அது பாட்டு கீழே 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 போய் நல்ல ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. அது போலதான் பக்தி யோகம் தேவைதான் மேலாப்ல. ஆனா இந்த ஞான யோகம் ரொம்ப தேவை. நம்மளோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு.
அப்பதான் எந்த மாதிரியான ஒரு புயல் வந்தாலும் போகாது. ரொம்ப பக்திமானா இருக்கலாம், ரொம்ப பக்திமானா இருக்கலாம். நாள் முழுக்க காலையில ஏழுலேருந்து ராத்திரி வரைக்கும் பூஜை புனஸ்காரத்துல உட்கார்ந்துருக்கலாம். ஆனா ஒரு பெரிய ஒரு துக்கமான ஒரு விஷயம் தனக்கு வந்ததுன்னா, கடவுளை சி உனக்கா நான் இவ்வளவு பண்ணேன் அப்படிங்கிற ஒரு மனசு வரலாம். ஏன்னா டீப் இல்லை, ஞானம் இல்லை. இதெல்லாம் மேலாப்புல தான், இது கீழ்ப்பறவை தான், இங்க நடக்கிறதெல்லாம் இந்த லெவல்ல தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியாம இருந்தோம்னா, ஆனா ரொம்ப பக்தி பக்தி பக்தின்னு உட்கார்ந்து இருந்தாலும் அது மேலாப்புல தான் இருக்கும். அது ஒரு புயல் வந்ததுன்னா அது கீழே விழுந்துடும். அது விழாம இருக்கணும்னா இந்த ஞானம் ரொம்ப முக்கியம். அந்த ஞானம் வரத்துக்கு தான் இந்த இந்த உபநிஷத்தை நான் வாரத்துக்கு 2 நாளாவது எதுக்கு சொல்லி கொடுக்கணும்? நான் இதுக்குதான். நம்மளோட அந்த வேர் அவ்வளவு கீழே போகணும், அவ்வளவு ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். இந்த ஈஸ்வரன் பரமாத்மா அதோட என்ன, அவரோட என்ன மீனிங் அப்படிங்கறத நம்ம கிராஸ் பண்ணால்தான் இந்த புயல்ல இதெல்லாம் நம்மளால தப்பிச்சுண்டு, எந்த மாதிரியான இருந்தாலும் நம்ம தப்பிச்சுண்டு பகவானோட ஒன்றாகலாம். அதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி 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 டெய்லி எப்படி வேணாலும் நினைச்சுங்கோ, போர் அடிக்கிறேன்னு நினைச்சுங்கோ, எந்த மாதிரி வேணாலும் நினைச்சுங்கோ. ஆனா அது ரொம்ப முக்கியமானதுங்கிறது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிய ஆரம்பிக்கும். இதோட கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இதுல இன்னொன்னு விளையாட்டான ஒரு விஷயம், நான் இப்ப கிளாஸ் நடக்கிறச்சே கண்ணு மூடின்னு தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னு தெரியல, கண்ணு மூடினாதான் எல்லாம் மைண்ட்ல ஓடுறது, அதனால கண்ணு மூடின்னு தான் பேசுறேன். இது வந்து ஆபீஸ்ல பேசுறச்சு இப்பெல்லாம் ஜூம் மீட்டிங்னு வந்துருச்சுன்னா கண்ணு மூட ஆரம்பிச்சிடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, ஏன் ஏன் இப்படி கண்ணு மூடின்னு பேசுற அப்படிங்கிறாங்க. என்ன நான் அவங்களுக்கு என்ன சொல்றது, இந்த ஹேபிட் எங்க இருந்து வந்ததுன்னு. ஸோ ஆனா உங்களோட போயிடலாம்னு இருந்தேன். ஸோ அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Jai Sri Krishna sir. Thank Jai you Sri sir. Krishna sir, thank you. ஜெய் ஸ்ரீ Thank you sir. Thank you, Jai sir. Sri Jai Krishna ஜெய் ஸ்ரீ sir. கிருஷ்ணா சார், நீங்க Thank you sir. அனுபவிச்சு சொல்லி தரையில, அதனால கண்ணை மூடிக்கிறேன். கண்ணை முடிக்கிறேன்.